வந்தீங்க அப்படின்னா வராகி அம்பாளுக்கு நாளைக்கு தாலி எடுத்து கொடுக்கும்போது உங்க கையால தான் எடுத்து கொடுப்போம். யாருக்கு திருமணம் ஆகாம லேட் ஆகுதோ அவங்க வரணும். அவங்க அப்பா அம்மா வந்து புரோஜனம் இல்லை. பொண்ணோ பையனோ அவங்க வந்தாங்க அப்படின்னா நாளைக்கு திருக்கல்யாண மாங்கல்யம் அவங்க கையால கொடுத்து வராகி அம்பாளுக்கு கட்டும்போது அவங்களுக்கு சீக்கிரம் மாப்பிள்ளை பார்க்குறவங்களுக்கு மாப்பிள்ளையோ பொண்ணு பார்க்குறவங்களுக்கு பொண்ணோ சீக்கிரம் அமையும். இது வந்து உண்மையா நடக்கக்கூடிய விஷயம். நம்ம கோயிலே நிறைய பேர் வேண்டுதல் வச்சு கண்டிப்பா நிறைய பேர் நடந்திருக்கு. என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க ஒரு ஒரு முறையும் பூஜைக்கு இங்க சாமி கும்பிட வரீங்க, ஏதோ ஒரு பதட்டத்தோடயே வரீங்க. எல்லாரும் அவதியா வரீங்க, அவதியா சாமி கும்பிடுறீங்க, அவதியா வந்து போறீங்க. நம்ம கோயிலா இருந்தாலும் சரி, எந்த கோயிலா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு சாமி கும்பிட்றதுக்குன்னு போறோம். ஒரு 20 நிமிஷமாவது ஒரு 1/4 மணி நேரமாவது மனம் உருகி, வராகியா இருக்கட்டும், வேற உலகத்துல எந்த சாமியா இருக்கட்டும், மனம் உருகி நீங்க வேண்டும் போதுதான் அந்த பிரார்த்தனை நடக்கும். ஏதோ வந்தோம் 10 நிமிஷம் சாமி கும்பிட்டு போனோம் அந்த மாதிரி இவ்வளவு நாளா இருந்தீங்களாலும் நான் சொல்றது ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சத என்னுடைய குருமார்கள் எனக்கு காட்டின வழிய இங்க வரவங்களுக்கு நான் சொல்றேன். அதே போல இந்த கோயில் இப்போதைக்கு ஏனோ தானோன்னு அப்படி இருக்கலாம். இங்க 18 பட்டி கிராமமும் இங்க வந்து சாமி கும்பிடுவாங்க. ஒரு காலத்துல நடக்கும். ஒண்ணு நான் இருக்கும் போதோ இல்ல நான் இல்லாத காலத்துக்கோ நடக்கும். உலகம் அறியத்தான் வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய குருநாதர் சொல்லியிருந்தாங்க. இந்த கோயில் இங்க இருக்கு அப்படின்றது உலகம் முழுக்க தெரியும். லண்டன், அமெரிக்கா, இப்படி இந்த மாதிரி உலகத்தில் உள்ள அத்தனை நாட்டுக்காரர்களுக்குமே இங்க வந்து தெரியும். இங்க ஒரு கோயில் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம வந்து கீழே ஏலியன் சாமின்னு வச்சிருக்கோம். நம்ம நீங்க பெரும்பாலும் வரீங்க, வராகி கும்பிடுறீங்க, நந்தி கும்பிடுறீங்க. அப்படி படிக்கிற குழந்தைங்க பிள்ளைங்க எல்லாம் அந்த நந்தியை மெயினா கும்பிடுங்க. மிச்ச சாமியும் கும்பிடுங்க. அதை நீங்க கும்பிடும் போது உங்களுக்கு கல்வி, அந்த அறிவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு படிப்புக்கு நல்லா படிக்கிறதுக்கு ஞாபக சக்தி இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி குழந்தைங்க ஒரு மண்பானை வாங்கி அதில் தண்ணி ஊற்றி ஒரு 2 ருத்ராட்சம், 3 அருகம்புல், 3 கொத்து துளசி ஒரு நைட்டு போட்டு தண்ணியில ஊற விட்டுட்டு அடுத்த நாள் குடிக்கணும். இது குடும்பத்தில் உள்ள எல்லாருமாவே குடிக்கலாம். நான் பல பேர்த்துக்கிட்ட சொல்றேன். ஒரு சிலர் குடிக்கிறாங்க, பெரும்பாலும் யாரும் வந்து குடிக்கிறது இல்லை. இதை நீங்க ரெகுலரா குடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த படிப்புல மந்தமா இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் மூளை நல்லா வேலை செய்யணும். ஏற்கனவே நல்லா தான் இருக்காங்க. ஆனா ஞாபக சக்தி அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். இதை யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ இதை வேணா நீங்க ஒரு சோதனையா கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம். ரெகுலரா இதை குடிக்கும் போது உங்களுக்கு குடல் சம்பந்தமானப்பட்ட நோயும் போகும், குழந்தைங்களுக்கு படிப்பு திறனும் அதிகமாகும். அதே மாதிரி நம்ம சிவனுக்கு அதே மாதிரி நம்ம சிவனுக்கும் இன்னும் முறையான பூஜனை நம்ம பண்ணல. சும்மா பேரளவுக்கு பண்றோம். அதுக்கு முறையான பூஜனை என்ன பாத்தீங்கன்னா, பழைய சோறு தான் அதுக்கு அபிஷேகம். பழைய சோறு அபிஷேகம். அதுல ஒரு 12 வகையான மூலிகை கலப்போம். அதை கலந்து ஒரு நாள் முன்னாடி சாப்பாடு ஆக்கி பழைய சோத்துல போட்டு தண்ணியில ஊற போட்டு அந்த 12 வகையான மூலிகையும் அந்த தண்ணியில போட்டு விடிய ஊற வச்சிருவோம். அதை சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது இடது கை பக்கம் வர்றது ஒரு ஆளுக்கும், வலது கை பக்கம் வர்றது ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும். அதில் அந்த அபிஷேகம் பண்ணி வர தீர்த்தத்தை நீங்கள் குடிக்கும் போது குடல் சம்பந்தமான நோய்கள் எல்லாம் வந்து சரியாகும். ஆனால் இதெல்லாம் நாங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் மீறி 3 சாமி இருக்கு. ஒரு 4-5 மாசத்துக்குள்ள எடுத்து பிரதிஷ்டை பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேயே அருள்வாக்கு சொல்றோம். நம்ம கோயிலே இங்கேயே வந்து அருள்வாக்குன்னு சொல்றோம். அதுக்கெல்லாம் இன்னும் ஒரு 1 மாசம் இல்லைன்னா ஒரு 2 மாசம் ஆகும். அதெல்லாம் இங்கேயே வந்து நடக்கும். மீச்ச சாமியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணினதுக்கப்புறம் ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிட்டு இருக்கிறோம். உலகத்திலே எங்கேயுமே இல்லாம அதிசயமான சாமிகள் தான் எல்லாமே. மிச்ச கோயில் இருக்கிற தெய்வங்களுக்கும் இங்கேயும் வந்து உங்களுக்கு நிறைய வித்தியாசமா இருக்கும். நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு சவாலாக கூட சொல்றேன். நீங்க இந்த கோயிலுக்கு பணம் செலவு பண்ணுங்க, பண்ணாம போங்க, அது 2வது பிரச்சனை. இந்த பூஜைக்காவது வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றம் வரும். இதை வந்து ரெகுலரா வந்து வரணும். அதை மட்டும் யாராலையும் செய்ய முடியாது. ஏன்னா என்னவே ஒரு சில விஷயம் எங்க குருமார்கள் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. என்னால 2-3 வருஷம் செய்ய முடியல. அது வந்து தடையாகும். அப்படி நீங்க வந்து போனீங்களாவே உங்க வாழ்க்கையில மாற்றம் கண்டிப்பா வரும். அதே போல நான் சிம்பிளான ஒரு விஷயம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அது நீங்க யாரும் வந்து இன்னும் செய்யலாம்னு நினைக்கிறோம். உங்க தேவைக்கு, இப்ப மனிதர்கள் தேவைக்கு எல்லாத்துக்கும் பணம் ரொம்ப தேவை. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, அது முருகர் கோயிலா இருக்கட்டும், என்ன ஊர் கோயிலா இருக்கட்டும்,
அந்த கோயிலில் ஒரு மஞ்சள் பை வாங்கி ஒரு 10 ரூபா அந்த மஞ்சள் பைக்குள்ளே போட்டு பச்சை கற்பூரமும் அதுக்குள்ளே போட்டு உங்கள் பீரோவில் வச்சுக்கிட்டீங்க, காசு வைக்கிற இடத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் பணம் வருதோ இல்லையோ உங்கள் தேவைக்கு என்னவோ அது வரும். தேவைக்கு எப்படின்னா இப்போ 10 நாள் மாதம் வேலைக்கு போகிறாங்களா, கண்டினியூவாக வேலை இருக்கும். இதெல்லாம் வேணா செஞ்சு பாருங்கள். நான் அப்படி தான் செஞ்சிகிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு என்னுடைய குருநாதர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு டைம் சொன்னேன். ஆனால் அதை எத்தனை பேர் செஞ்சீங்களோ என்னன்னு தெரியும். காரணம் இல்லாமல் அந்த காலத்தில் மஞ்சள் பையில் வீட்டு நம்ம பத்திரம் போட்டு வைக்கிறது, நகை கடையில் நகை போட்டு கொடுக்கறது, துணி கடையில் துணி போட்டு கொடுக்கறதெல்லாம் சும்மா போட்டு கொடுக்கல. அதுக்கெல்லாம் ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு. இப்போதான் எல்லாம் பேஷன் ஆகி போய் எல்லாம் கவருக்கு மாறிட்டாங்க, கட்டைப்பைக்கு எல்லாரும் மாறிட்டாங்க. மஞ்சள் பையனும் சும்மா காரணத்தோட தான் நம்ம ஆளுங்க எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சாங்க. அதை நம்ம யாரும் கரெக்டாக வந்து பயன்படுத்துறதில்ல. மஞ்சள் பைக்கு அவ்வளோ பவர் உண்டு. சுருக்கு பையில் காசு வச்சுருவர்களும் நீங்கள் எந்த பாட்டி வேணாலும் கேளுங்க, 100 ரூபாயாவது பையில் காசு இல்லைன்னா அதை வச்சுக்கணும். நீங்கள் வேணா இந்த வயசான பாட்டிங்கன்னா இன்னமும் ஒரு சிலர் காசு வச்சுருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கலர் சுருக்கு பை தான் வாங்குவாங்க. அதிகம் பச்சை கலர், சிகப்பு கலர் இந்த மாதிரி சுருக்கு பை தான் அவங்க இடுப்பில் அதிகம் தொங்கும். அப்போலாம் சாவியை வீட்டு சாவியை முந்தானையில் போட்டு சொல்லி முடிய வச்சுருப்போம். அப்போ அது வந்து சும்மா நம்ம சாவி தொலைகிறதுக்காக, தொலைஞ்சு போயிடுறதுக்காகலாம் நம்ம முடி போடல. நீங்கள் முடி போட்டு வச்சிங்கன்னா அவங்க புருஷனும் உங்கள் கண்ட்ரோலில் இருப்பாங்க, வீடும் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. இதெல்லாம் காரணம் இல்லாமல் அந்த காலத்தில் கொத்துசாவி பொம்பளைங்கெல்லாம் இடுப்பில் சொல்லிக்கிட்டு சும்மாலாம் சுத்த கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தோடு தான் அந்த காலத்தில் எல்லாருமே சித்தர்களும் குருமார்களும் வச்சாங்க. இப்போ நாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய பிரகாரமே எல்லாருமே களி கம்மஞ்சு வந்து இப்போ நிறைய திங்க ஆரம்பிக்கிறாங்க. தின்னாதான் உயிர் வாழ முடியும், இல்லைன்னா பல நோய்கள் வரும். இன்னும் போக போக இங்கேயும் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் டைமுக்கு வரீங்க, டைமுக்கு போயிடுறீங்களா, அதனால் என்னாலையும் அதை சொல்லவும் முடியல. உங்களை கரெக்டான பிடிக்கும் உட்கார வைக்கிறதுக்கும் இடம் இங்கே இல்லை. அதுக்காகவே நான் இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லாத இருக்கிறேன். ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது பிரார்த்தனை வச்சுக்கலாலும் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. அது கரெக்டாக வந்து நடக்கும். ரெகுலராக வந்து போனீங்களாவே பல விஷயம் நடக்கும். நடக்காமலாம் ஒருபோதும் போகவே போகாது. இதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் நான் அடுத்தடுத்து நீங்கள் கொஞ்சம் இடம்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நான் அடுத்தடுத்து உங்களுக்கு இங்கே தியானம் பண்ணுறது இதெல்லாம் நான் இங்கேயே சொல்லித்தருவோம். நான் எல்லாத்துக்குமாவும் சாமி கும்பிட்றதுக்கு வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கண்ணை மூடி நான் சில விஷயங்கள்லாம் நான் எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன். அதுக்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் இடம்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். நான் ரெடி பண்ணிக்கிட்டு நான் எல்லாம் சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து சாமி கும்பிடலாம். அது